நம்ம ஹீரோ ஹீரோனிக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இவர் தான் வருண், நம்ம கதையோட ஹீரோ. அங்கே உட்காந்துருக்கவர் வருணோட மாமனார். என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. மாப்பிள்ள இந்த நேரத்தில் உங்களை கூப்பிட்டு சிரமப்படுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். புள்ள விவரம் தெரியாமல் நடந்த பிள்ளை, வளர்ந்த பிள்ளை, பாவம். அவளை எந்த ஒரு கஷ்டமும் படுத்திடாதீங்க. அவள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மாப்பிள்ள. ஏன்னா கொஞ்சம் கோவக்காரி. வாழ்க்கை அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடாதுன்னு நான் நினைக்கல. ஆனால் இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எதையும் அனுசரித்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மாப்பிள்ள. இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணுன்ட்டு தான் இந்த டைமில் உங்களை கூப்பிட்டேனே. ஐயோ மாமா, நீங்கள் இதை சொல்லணுமா? சொல்லுங்க. மித்ராவை என் கண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்லை மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் ஒரே பிள்ளை பார்த்துக்கங்க. அவள் எதுவும் நினச்சிக்க கூடாதுல்ல, அதனால தான். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் அவள் ஒரு மாதிரி உடஞ்சி போயிருந்தா. இருந்தாலும் உங்கள் நல்ல மனசு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததே. எவ்வளோ பேர் சொன்னாங்க வேணாம், உள்ள கஷ்டப்படுவா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் மாப்பிள்ளை தங்கமானவர் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த பேரை கடைசி வரையும் காப்பாற்றுங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, நீங்கள் இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் விடுங்க சரிங்களா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க. சரிங்க மாப்பிள்ள, இந்த வரேன், போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம ஹீரோயினி, அதாவது நம்ம கதையோட கதாநாயகி. இவங்க தான் மித்ரா. அவங்க பக்கத்தில் நினைக்கிறாங்களே, அவங்க தான் அவங்க அம்மா ஸ்ருதி. அவங்க ரொம்ப மாடல், எப்போவுமே மாடலாக தான் இருப்பாங்க. ஸ்ருதியும் அவங்கள மாதிரி தான், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் மாடலாக இருக்கணும்னு நினைப்பா. ஸ்ருதி, நீ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடாத. எப்பவுமே நம்ம ஃபிட்னஸில் கரெக்டாக இருக்கணும். நீ பாட்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாத. அப்புறம் நம்மளோட அழகே கெட்டு போயிடும். சரியா? மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை பற்றி நினைக்காத, போதும். சரியா? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ்ட், அவ்வளோதான், ஓவர் அப்படின்னு விட்டு இதுக்கப்புறம் ஜாலியாக இருப்போம். சரியா? மேரேஜ் ஆயிடுச்சு, சந்தோஷமா இரு. மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கு. சரியா? அதை அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் உன்னை கூட்டிகிட்டே வந்தனே. என்ன நான் சொல்கிறது? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. அதுவும் அவன் ஒரு ஆளா சொல்லு, அவன் மூஞ்சும் இதுவும். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், என்னை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டீங்களே. அதுவும் இந்த பட்டிக்காட்டில், இந்த கிராமத்தில், நான் எப்படியாப்பட்ட ஃபேமிலியில் எங்கே எங்கே எப்படி இருந்தவன். இங்கே வந்து என்னை வில்லேஜில் விட்டீங்களே. இங்கே ஒரு ஜிம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. இங்கே ஒரு மால் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு தேட்டராவது இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த பட்டிக்காட்டில் கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு மாடல், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்படி பண்ணுவீங்களோ தெரியலமா. போங்க, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. இந்த மித்ரானா எப்படின்னு சொல்லி போய் கேட்டு பாருங்க, தெரியும். அச்சோ, அப்படின்னா சொல்லக்கூடாதுமா. பையனை பார்த்தாலும் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோ. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, பார்த்துக்கோ. இதுக்கு மேலே எதையும் பண்ண முடியாது. கல்யாணம் தானே ஆயிடுச்சு, என்ன இந்த ஒரு மஞ்சள் கைத்தை கட்டிட்டா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆடணுமா? அம்மா, நீங்கள் என்னை மித்ராவா வேறு மாதிரி பார்த்துருக்கீங்க. இன்னொரு மித்ரா எனக்குள்ளே இருக்கா, அதை பார்க்கணுன்னு நினச்சிடாதீங்க என்றைக்குமே. சரிங்களா? நான் என்னோட மாடல், என்னோட இது ஸ்டைலு நான் என்றைக்குமே மாற்ற மாட்டேன். நான் இப்படி தான், இஷ்டம்னா இருக்கட்டும், இல்லையா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன், அவ்வளோதான். என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒன்று பயன்படுத்துகிறாங்க, ஒன்றும் புரியலையே. அவ தெரியாமல் மாட்டிட்டியா வரும். பார்த்துக்கலாம், இடு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? வரட்டும், பார்ப்போம். இது ஒன்று லைட்டு அது இதுன்னு பொண்டை போட்டு வச்சுருக்காங்க. முதல்ல 20 தானடா, இது என்னடா இதெல்லாம் கரண்ட் ஷாக் அடித்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கீங்க. வரா வரா சவுண்டு கேட்குது, வரா வரா. என்ன இவன் ஒரு மாதிரி உக்காந்துருக்கான்? ஒருவேளை அதுக்கு உட்காந்துருக்கானோ தூங்காமல்? தூங்கியிருப்பான் தானே, லேட்டாக வந்தோம். சரி பார்ப்போம். பேசுவோமா வேணாமா? பேசுவோம். ஹாய் மித்ரா. ஹாய் மித்ரா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இங்கே கொஞ்சம் வரீங்களா? இல்லை இல்லை, நான் அங்கே வரமாட்டேன். எது வந்தாலும் நான் இங்கே இருக்கேன், சொல்லுங்கள். ஓ அப்படியா?
இல்லை நமக்கு வந்து கல்யாணம் ஒரு சுச்சுவேஷனில் நடந்துருச்சு. ஏன்னா நம்ம இன்னும் நல்லா பேசிக்கல, என்னன்னு 2 பேரும் மனசை புரிஞ்சிக்கல. அதனால் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேணாமா எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது இருக்குங்களா சொல்லுங்கள். என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே. இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஓ அப்படியா, ஓகே. நானும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். சரி, சரி ரைட், ஓகே. நீங்கள் தூங்குங்க, நான் ஹாலில் படுத்துக்கிறேன். மித்ரா, அப்படின்னா ஒன்றும் வேணாம். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும்ல. அதனால் நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் தரையில் படுத்துக்கிறேன். சரிங்களா? நமக்கு என்னைக்கு நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு நம்ம ஓகே அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா மித்ரா? எனக்கு உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஓ, ஒருவேளை நல்லவனாக இருப்பானோ? ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறானே, கிரிஞ்சா. சரி பார்ப்போம் என்னென்ன. ஓகே. உங்கள் பேர் என்ன? மித்ரா, என்னோட பேர் கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன் அங்கிள் ஆண்டி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க. நான் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கல. எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே இருந்தேன். அந்த டைமில் சொன்னாங்க. எனக்கு அதை சரியான மண்டையில் ஏற்றிக்கல. அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைல்ல அது. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து வருண். சரி ஓகே மித்ரா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது. நான் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. ஓகே 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 வருண்.